வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் நம்ம தகவல் நாயகன் ரோபோ. வழக்கம் போல வெளிவராத செய்திகள், வெளிவந்த செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகள்னு நிறைய விஷயங்கள் நமக்காக தயாராக இருக்குது. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சொல்லு ரோபோ, இன்னைக்கு எங்களுக்காக காத்திருக்கிற முதல் தகவல் என்ன? வழக்கம் போல நிறைய தகவல்கள் இருக்கு விக்ரம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான சில தகவல்களை சொல்லிடுறேன். அதுவும் சரிதான், சொல்லு. முதல்ல எந்த ஊரு? தலைநகரத்தை ஒட்டி இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் தேர்தல் களத்துல தலைநகரத்தை மிஞ்சிற அளவுக்கு செம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. தலைவர் பதவிகளை கைப்பற்ற சொகுசு கார், 2 வீலர், 1 கிரவுண்ட் மனை, 1 ஏக்கர் நிலம்னு வாக்குறுதிகளை அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்களாம். தலைவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு உறுப்பினர்கள் கையில வந்தாலும் வந்துச்சு, வாக்குறுதிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கே. ஒரு பக்கம் கிராம ஊராட்சி தலைவர் பதவிகள்லாம் ஏலம் விட்டு அது மூலமா வர்ற பணத்தை பொது காரியங்களுக்கு பயன்படுத்துற முறையும் இன்னும் சில இடங்கள்ல தொடருது. இன்னொரு பக்கம் ஆள் பிடிக்கிற வேலையும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஆள் பிடிக்கிற வேலை எங்கெல்லாம் நடக்குது? திருப்பூரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் இந்த 3 பேரூராட்சிகள்ல தலைவர், துணைத் தலைவர் பதவியில கைப்பற்ற ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்க. ஒவ்வொரு வார்டுலையும் ஒருத்தர வார்டு கவுன்சிலர் பதவிக்கு நிக்க வச்சு அவருக்கான செலவையும் தலைவர் பதவியை கைப்பற்ற நினைக்கிற நபரை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓ, அங்கதான் சொகுசு கார், 2 வீலர்லாம் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்களா? குறிப்பா திருப்பூரூர் பகுதியில வார்டு தேர்தல் செலவுகளையும் ஏத்துக்கிட்டு ஜெயிச்சு தலைவர் பதவிக்கு ஆதரவளிச்சா சொகுசு கார் வாங்கி தர்றதா ஒருத்தர் உறுதி அளிச்சிருக்காரு. அதே மாதிரி திருப்பூரூர் ஒன்றியத்தில் அடங்கிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியை பிடிக்கிற நோக்கத்துல 2 வீலர் வாங்கி தர்றதா சொல்லி ஒருத்தர் வேலைகள்லாம் தொடங்கிட்டார். இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் கேட்டா எனக்கே தேர்தலில் நிக்கணும்னு தோணுது. வார்டு கவுன்சிலர் பதவிக்கு நிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிடாது? அதிகரிக்கிற சூழல் தான் நிலவுது விக்ரம். இதுக்கெல்லாம் மேல பொது பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட திருப்பூரூர் ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு இலைக்கட்சியை சேர்ந்த 4 பேர் முயற்சி செய்யறாங்களாம். அவங்க தான் வீட்டு மனை வாங்கி தரதா சொன்னவங்களோ? ஆமா விக்ரம், கிராமம் கிராமமா போய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு பக்கத்துலனா 1 கிரவுண்ட் வீட்டு மனையாம், திண்டிவனம் பக்கத்துலனா 1 ஏக்கர் நிலமாம். ரெண்டுமே சென்னைக்கு மிக அருகில் தானே. ஆக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் காலம் இப்போவே களை கட்ட தொடங்கிடுச்சு. அடுத்தது மலைக்கோட்டை மாநகராட்சி. ஓ, இந்த பக்கம் இருந்து டிராவல் பண்ணுறியா? ரைட்டு. மலைக்கோட்டை மாநகராட்சியில் தானே கை கட்சிக்கு 3 இடம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன? ஆமா விக்ரம், மலைக்கோட்டை மாநகராட்சிக்கு 5-6 மேயர்களை கொடுத்த தங்களுக்கு 3 இடம்தானான கை கட்சிக்காரங்க கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அதிகப்படியான இடங்களை கைப்பற்ற நினைக்கிற சூரிய கட்சியிலையும் அதிருப்தி அலைகள் பெருகிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிற 62 இடமும் அவங்களுக்கு தானே, அப்புறம் என்ன அதிருப்தி? அதிகப்படியான இடங்கள் இருந்தாலும் தகுதியுடையவங்களுக்கு சீட்டு கிடைக்கலையா? முன்னாள் அமைச்சருடைய கணக்கு பிள்ளை மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பீங்க, கட்சிக்காக 30 வருஷம் உழைச்ச எனக்கு சீட்டு இல்லையான டென்ஷனான மூத்த உறுப்பினர் ஒருத்தர் சுயேட்சையா மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்காராம். இப்படி ஆளாளுக்கு சுயேட்சையா நிக்க ஆரம்பிச்சா ஓட்டு பிரிஞ்சிடுமே ரோபோ. எப்படி சமாளிக்க போறாங்க? அதெல்லாம் சமாளிச்சிடலாங்கிற தைரியத்துல சூரிய கட்சிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா இலைக்கட்சியிலுங்க அந்த பிரச்சனை இருக்கு. அமைச்சர் காரையை வழிமறிச்சு தொண்டர்கள் கைவரிசையை காட்டின சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த முறை மேயரா இருந்தவங்களை அந்த மாநகராட்சியிலே பல பேருக்கு அடையாளம் தெரியாதான். அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. சரி, மக்கள் நலக்காரங்க நிலவரம் என்ன? அவங்க தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க விக்ரம். மொத்தம் இருக்கிற 65 இடத்தை 4ஆ பிரிச்சு ஆளுக்கு 16 இடத்துலயாவது நிக்கணும். ஆனா அவ்வளவு விட எங்களுக்கு வேண்டான்னு 4 பேருமே சொல்றாங்களாம். அதே சமயம் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும் போட்டி போட்டுக்கிறாங்களாம். எனக்கே குழப்பமா இருக்கே ரோபோ. மொத்தத்துல மலைக்கோட்டை மாநகராட்சி நிலவரம் என்னன்னு ஷார்ட்டா சொல்லு. மாநகராட்சியில் உள்ளவங்களுக்கே தெரியாத அளவுக்கு சிறப்பா செயல்பட்ட பழைய இலைக்கட்சி மேயர் மறுபடியும் வருவாங்களா? கடந்த முறை 16 இடங்களை மட்டுமே ஜெயிச்ச சூரிய கட்சியிலிருந்து யாராவது மேயரா வருவாங்களா? இல்ல வரலாற்றில் அதிக முறை மேயர் பதவி வகிச்ச கை கட்சிக்காரங்க யாராவது வருவாங்களா? அத்தனை இடத்துலயும் மக்களுக்கான கூட்டணிக்காரங்க நிப்பாங்களா? ஒரு இடத்துலயாவது தென்னந்தோப்பு டெபாசிட் வாங்குமா? எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதானே சொல்ல வந்த? அதேதான் விக்ரம். அடுத்த மாநகராட்சிக்கு போலாமா? போலாம். அடுத்து என்ன, கோவில் மாநகரமா? அது எப்படி கரெக்டா சொன்ன விக்ரம்? இதுக்கு தனியா 11 பேர் கொண்ட குழு வச்சா யோசிக்கணும். அதான ரூட்டு. அதுவும் சரிதான் விக்ரம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே கோவில் மாநகராட்சியில வேகம் எடுத்தது இலைக்கட்சி மட்டும்தான். முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். கடந்த முறை ஜெயிச்ச 85 இடங்களுக்கு குறையாம ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களோட இலக்கு. இருந்தாலும் அங்கேயும் கூட சிலர் கோவத்துல சுயேட்சையா போட்டியிடுறாங்க. மற்ற கட்சிகளுடைய நிலவரம் என்ன? பெரும்பாலான கட்சிகள்ல போட்டியிட விரும்பாதவங்க தான் அதிகமா இருக்காங்க. இது புதுசா இருக்கே. எந்தெந்த கட்சிகள் அப்படி இருக்கு? ஏன் விருப்பம் இல்லையாமா? கை கட்சிக்கு 7 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையில
முக்கிய நிர்வாகிகள் சிலர் போட்டியிட தயாரா இல்லையா. மொத்தமா 80 இடங்களில் நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்றாங்க தாமரை கட்சிக்காரங்க. முரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி செலவழிச்சா போட்டியிட தயார்னு சொல்றாங்க. சொந்த பணத்தை இனிமேலும் செலவழிக்க யாரும் தயாரா இல்லைன்னு சொல்லு. சூரிய கட்சி கோவில் மாநகராட்சியில 13 இடங்கள்ல மட்டுமே போன தடவை ஜெயிச்ச சூரிய கட்சி இந்த தடவை கூடுதலா உழைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதுக்கான வேலைகளும் நடக்குது. ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடக்குது? சூரிய தலைவருடைய கோவில் மாநகர வாரிசான மாவீரனுடைய ஆசீர்வாதத்தோட 5க்கும் மேற்பட்ட அவருடைய ஆதரவாளர்கள் சூரிய கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட போறாங்களாம். சூரிய கட்சிக்கு இந்த தலைவலி வேறையா? ரைட்டு. அடுத்தது எல்லாத்தையும் ஒரு பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாம் விக்ரம். அதுவும் சரிதான். ரோபோ ஸ்டார்ட் பண்ணு. அடுத்த ஊரு இப்பதான் பிரேக் முடிஞ்சு வந்திருக்க, அதனால குழுகுழுன்னு ஆரம்பிக்கலாம் விக்ரம். ஓ, ஊட்டியா? ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊரோட நகராட்சியில சூரிய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற பல்வேறு வார்டுகள் பெண்களுக்கானதாகவும் தாழ்த்தப்பட்டோருக்கானதாகவும் மாற்றப்பட்டதால அந்த கட்சிக்காரங்க அதிர்ச்சியில இருக்காங்க. இதுல இலைக்கட்சியை சேர்ந்த சிலருக்கு பங்கு இருக்கிறதாகவும் அதிகாரிகள் அவங்களுக்கு துணை போனதாகவும் சிலர் குற்றம் சாட்டுறாங்க. என்ன ரோபோ, இதெல்லாமா திட்டம் போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க விக்ரம். நாம என்ன பண்றது? அவங்க சந்தேகத்துக்கு வசதியா கடந்த தேர்தலில் சூரிய கட்சி அபார வெற்றி பெற்ற பல இடங்களை இப்ப மாத்தி இருக்காங்க. ஆனா இலைக்கட்சி பலமா இருக்கிற வார்டுகள்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் எதுவும் செய்யப்படல. சரி, அப்படி மாத்துறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கணுமே. என்ன காரணம் சொல்றாங்க? ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊரை பொறுத்த வரைக்கும் இலைக்கட்சி, சூரிய கட்சி, கை கட்சி, அப்புறம் ஒரு இஸ்லாமிய கட்சி, இது எல்லாத்துக்கும் சமமான பலம் இருக்கு. கடந்த முறை இஸ்லாமிய கட்சி இலைக்கட்சியோடு இணைந்து போட்டியிட்டதால ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இந்த முறை இலைக்கட்சி தனித்தும் மற்ற 3 கட்சிகள் கூட்டணியாவும் போட்டி போடுறாங்க. இப்போ புரியுது. எப்படியாவது நகராட்சியை தக்க வச்சுக்கணும்ன்ற நோக்கத்துல இலைக்கட்சி திட்டம் போடுறதா சொல்றாங்க, அப்படித்தானே? ஏற்கனவே நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு விக்ரம். குறிப்பா சொல்லணும்னா சூரிய கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கிற பகுதிகளில் அந்த கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களை இலைக்கட்சிகள் இணைச்சது மட்டுமில்லாம அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும்னு வாக்குறுதி அளிச்சாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இடஒதுக்கீடு மாற்றம் கொண்டு வரப்பட்டதாகவும் பேசிக்கிறாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் இதுல என்ன கெட்டு போச்சு? அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? எல்லா இடத்துலையும் அப்படி ஈஸியா அமைஞ்சிடாதல்ல விக்ரம். ஒரு சில வார்டுகளில் வேட்பாளர்களை தேடி அலையிற நிலைமைக்கு சூரிய கட்சிக்காரங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இலைக்கட்சி களத்துல இறங்க தயாரா இருக்கு. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிற நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியிலும் இதே நிலைமைதான் விக்ரம். அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு. புதுசா இலைக்கட்சியில சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வாக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னியே, கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்திருந்தா மூத்த உறுப்பினர்கள் டென்ஷன் ஆயிருப்பாங்களே. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு விக்ரம். பல மூத்த உறுப்பினர்கள் அதிருப்திகளை தான் இருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அணியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு மற்ற அணியினர் முழுசா ஓரங்கட்டப்பட்டதா பேசிக்கிறாங்க. அதான பார்த்தேன். அது இல்லாம இருக்குமா? சரி, அடுத்த ஊருக்கு போலாம். இதே மாதிரி கூட்டுக்கு பெயர் பெற்ற மாநகராட்சியில் மேயர் பதவி பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்போதைய மேயர் கொஞ்சம் கூட அப்செட் ஆகாம தன்னுடைய மகளுக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கிட்டார். கூடவே துணைக்கு தன்னுடைய மகனுக்கும் ஒரு சீட்டு வாங்கி இருக்காரு. ஓ, ஒரே வீட்டுல 2 பேருக்குமா? இன்னும் முடியல விக்ரம், இன்னும் நிறைய இருக்கு. தன்னுடைய தம்பி மருமகளையும் நிறுத்தி இருக்காரு. மகளோ மருமகளோ 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் மேயர் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி ஒரே குடும்பத்துல 3 பேர் நிறுத்தப்பட்டதுல தொண்டர்கள் காண்டாவல. அது எப்படி ஆகாம இருப்பாங்க? அதிருப்தி அலைகள் அங்கங்க எழுந்துகிட்டு தான் இருக்கு. அதையே திரும்ப திரும்ப பேசாம வேற ஏதாவது மேட்ருக்கு போலாமா? நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். தேர்தலை விட்டுட்டு வேற சப்ஜெக்டுக்கு வாயேன். குற்றத்தை குறைக்க சில காக்கி அதிகாரிகள் புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்கன்னு நாம ஏற்கனவே பேசணுமே, ஞாபகம் இருக்கா விக்ரம்? காக்கி மேட்டர்லாம் மறக்குமா ரோபோ? புகார்களை வாங்க மறுக்கிறாங்க, காணாம போன நகைகளுடைய அளவை குறைச்சு போடுறாங்க, பத்திரிகையாளர்களை அவாய்ட் பண்றாங்கன்னு சொன்னியே, அதெல்லாம் தானே? அதேதான் விக்ரம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிரூபிக்கிற வகையில அங்கங்க நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதான் தெரியுமே. இப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லு. பஞ்சாமிர்த நகர்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் வீட்டுல 6 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருக்கு. அது தொடர்பா நகர காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. ஆனா பேராசிரியரோட புகாரை வாங்க காக்கிகள் மறுத்திருக்காங்க. ஏன் மறுத்தாங்க? 6 லட்சம் ரூபாயை காணோம்னு புகார் கொடுத்தா வாங்க மாட்டோம்னு சொன்னவங்க 2 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதா புகார் கொடுத்தாதான் ஏத்துக்குவோம்னு அவர் அலைகழிச்சிருக்காங்க. ஓ, அளவை குறைச்சு போடுற டெக்னிக். சரி, கடைசியில் என்னதாச்சு? பாதிக்கப்பட்டவர் ஏதேதோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முக்கியமான பிரபுகளை அழைச்சு பேசியும்
நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு புலம்புறார். பாவம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போலயே. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட புகாரே வாங்கலையாம். பெரிய அளவுல கொள்ளை நடந்தா அதை மூடி மறைக்கிறது, அளவை குறைச்சு கொடுத்த வழக்கு பதிவு செய்யறது, இதுக்கெல்லாம் அந்த மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரி தான் காரணம்னு பேசிக்கிறாங்க. அவருடைய உத்தரவுப்படி தான் காக்கிகள் இப்படி நடந்துக்கிறதாகவும் சொல்லப்படுது. நீ வேற ரோபோ, அவர் என்ன உத்தரவு போட்டாரோ அதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ. சரி, நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாம். காக்கி டாபிக் ஆரம்பிச்சிட்டதால அடுத்தும் அது தொடர்பான தகவலையே பார்க்கலாம். மலைக்கோட்டை நகருக்கு வந்திருக்கிற தலைமை காக்கி மற்ற காக்கிகளுடைய குறைகளை நேரடியாக கேட்டு நடவடிக்கை எடுக்கிற அன்பானவர்னு காக்கி வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அவர் தலைமையில பணி செய்யற மகிழ்ச்சியில் இருந்த காக்கிகளை இப்ப துயரம் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஏன், என்னாச்சு? மலைக்கோட்டை மாநகரில் இருக்கிற 16 காக்கி நிலையங்கள்ல பணிபுரிகிற காக்கிகள் பணியிட மாறுதலுக்கு மனு கொடுத்திருக்காங்க. அவங்க விருப்பப்படியே தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அமைச்சு பணி செய்யற பெண் அதிகாரி ஒருத்தர் பணிமாற்ற கடிதம் கிடைக்கணும்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு கேட்குறாங்களாம். தலா 5000 ரூபாய் கொடுத்தாதான் கடிதம் கொடுப்பாராம். இதுக்கு பேரு தான் சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி பிரசாதம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்களோ. பொருத்தமான பொன்மொழி தான் விக்ரம். சொல்லு ரோபோ, அடுத்த மேட்டர் என்ன? ஆயிரக்கணக்கில் லஞ்சம் கேட்டு தொல்லை பண்ற அதிகாரியை பத்தி பிரேக்குக்கு முன்னாடி பார்த்தோம். அதே மலைக்கோட்டை மாவட்டத்துல பொதுவான பணிகள் செய்யற அலுவலகத்துல லஞ்ச பணம் லட்சக்கணக்கில் விளையாடுது. பணியாளர்களுக்குள்ளே பரிமாற்றம் நடக்குதான். அதுதான் அடுத்த மேட்டர். செம்ம மேட்டரா இருக்கும் போல. லஞ்சம் ஓகே, அதென்ன பணியாளர்களுக்குள்ளேயே பரிமாற்றம்? அந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு பெற, பதவி உயர்வு பெற்றவங்க அதே அலுவலகத்துல தொடர்ந்து வேலை செய்ய, விரும்புகிற இடத்துக்கு மாற்றம் பெறன்னு ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி ரேட் 2 லட்சத்துல இருந்து பேரம் ஆரம்பிக்குதான். மொத்தத்துல அந்த அதிகாரி காட்டுல பணமழைன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு விக்ரம். அந்த அதிகாரி பணியிட மாற்றம் பெற முடிவு செஞ்சிருக்காராம். நெற்களஞ்சிய மாவட்டத்துக்கு போறதுதான் அவரோட திட்டமாம். அதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய லஞ்சம் 40 லட்சம். ஸோ அதுக்கான கலெக்ஷன்ல தான் இப்போ இறங்கியிருக்காரு. போற வேகத்தை பார்த்தா கல்லா கட்டிடுவாரு போல. இன்னொரு அதிர்ச்சி தகவல் இருக்கு விக்ரம். மலைக்கோட்டை நகருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஏரியா மராமத்து செஞ்சதா பணிகள் நடக்காமலே 1 கோடி ரூபாய் சுருட்டல் நடந்திருக்காம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா பெறப்பட்ட ஆதாரத்தோட ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு. அடப்பாவுமே, பிரச்சனையை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு தான் இப்படி வசூல் வேட்டை நடத்துகிறாங்களா? தைரியம்தான். அடுத்த மேட்டரும் பொதுவான ஒரு பணியில நடக்கிற மோசடி பத்தி தான் விக்ரம். அது என்ன பணி, எங்க நடக்குது? அல்வா மாவட்டத்துல ஒரு பெரிய அணையில பக்கவாட்டு சுவர் மற்றும் பராமரிப்பு பணிக்காக 18 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒப்பந்தம் எடுத்தவங்க அணை பராமரிப்பு பணிக்காக மணல் போன்ற பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வராம அணைக்குள்ளேயே ஜேசிபி எந்திரம் மூலமா எடுத்துக்கிறாங்களாம். இது யாருக்கும் தெரியாதா? யாரும் கேட்கலையா? இந்த விஷயத்தை கண்டிச்ச சமூக ஆர்வலர் ஒருத்தருக்கு ஒப்பந்ததாரர் தரப்புல இருந்து மிரட்டல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அணை இருக்கிற பகுதியில் பட்டாலியன் பயிற்சி நடக்குது. அதனால வெளி உலகத்துக்கும் பொதுமக்களுக்கும் விஷயம் தெரிகிறதுக்கும் வாய்ப்பு கம்மிதான். துறையிலேயே சில அதிகாரிகளும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களும் இதுக்கு உடந்தையா இருக்கிறதா வேற ஒரு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டாங்க. அதானே, இதெல்லாம் எப்படி சப்போர்ட் இல்லாம பண்ண முடியும்னு பார்த்தேன். சரி, நெக்ஸ்ட். அல்வா மாநகரத்து ஊர்காவல் படையை சேர்ந்தவங்களுடைய புலம்பல் தான் நெக்ஸ்ட். அவங்களும் காக்கிகள் மாதிரி கெத்தா அவங்களுக்கு உதவியா தானே இருந்தாங்க, அப்புறம் ஏன் புலம்புறாங்க? காவலர்களுக்கு அவங்க உதவியாத்தான் இருக்காங்க விக்ரம். ஆனா காவலர்கள் தான் தங்களுக்கு உதவி செய்யறதில்லைன்னு அவங்க புலம்புறாங்க. காவல்துறையோட சேர்ந்து பாதுகாப்பு பணிகளுக்கும் போக்குவரத்து பிரச்சனைகளை சரி செய்யவும் இரவு பகல்னு பார்க்காம வேலை செய்யற இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 150 ரூபாய். மாசத்துக்கு 25 நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். சமீப காலமா ஊர்காவல் படை வேலைக்கு வர்றவங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது விக்ரம். ஏன்னு விசாரிச்சிருப்பியே, சொல்லு. காலை 6 மணிக்கு பணிக்கு வர்றவங்களுக்கு பல நேரங்கள்ல காலை உணவு வழங்கப்படுறது இல்லையா. அரசியல் கட்சி போராட்டம், பொதுக்கூட்டம் மாதிரியான சிறப்பு பணிகள் செய்யும் போது மதிய உணவும் கிடைக்காதான். பெரும்பாலானவங்க கிராமப்புறங்கள்ல இருந்து வர்றாங்க. கிடைக்கிற 150 ரூபாய் சம்பளத்தை மட்டுமே நம்பி வர்றாங்க. காலை 6 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சா கூட ஒரு நேர பணிக்கான ஊதியம் தான் கொடுக்கறாங்களாம். கஷ்டம்தான், சம்பளமும் கம்மி, சாப்பாடும் சரியா போடலைன்னா என்ன செய்யறது? அது மட்டுமில்ல விக்ரம், சின்ன சின்ன கோரிக்கைகள் கூட உயரதிகாரிகள் கவனத்துக்கு போறது இல்லையா. அதனால இவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்துல எப்படி வேலை செய்ய முடியும்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான், ஆனா நம்ம என்ன பதில் சொல்றது? அடுத்த மேட்டருக்கு போலாமா? பழங்குடியின மக்கள் தங்களுக்கான ரேஷன் அரிசியை கொண்டு போகும்போது கடத்துறாங்கன்னு நினைச்சு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுதான் அடுத்த மேட்டர்.
அவங்கள பார்க்கும்போது அரிசி கடத்துகிற கும்பல் மாதிரியா தெரியும். இதெல்லாம் நியாயமே இல்லை ரோபோ. ஆனா நடந்திருக்கே விக்ரம். சரி சொல்லு, எங்கே நடந்துச்சு? தேனி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. மலைவாழ் மக்கள் தங்களுக்கான அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழக்கமாக வாங்குற நியாய விலைக் கடையில் வாங்கிட்டு மலையடிவாரம் வரைக்கும் பஸ்ஸில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து 12 கிலோமீட்டர் மலை மேலே போகணும்னு வழக்கம் போல் குதிரைகளில் ஏற்றிருக்காங்க. அதை பார்த்து அதிகாரிகள் அரிசியை கடத்துறாங்கன்னு நினச்சி 5 குதிரைகளையும் 400 கிலோ அரிசியும் பறிமுதல் செஞ்சு குதிரை உரிமையாளர்கள் 2 பேரையும் கைது செஞ்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? விஷயம் தெரிஞ்சு விட்டாங்களா இல்லையா? முறைப்படி விசாரிச்சிருந்தா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க நோக்கம் அதில் விக்ரம். வேற எது? வழக்கு பதியாம இருக்க குதிரை உரிமையாளர்கள்கிட்ட 5000 ரூபாய் பேரம் பேசி இருக்காங்க. ஆனா குதிரை உரிமையாளர்கள்கிட்ட இருந்த முழு பணம் 3200 ரூபாய் வாங்கிட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டாங்க. அடப்பாவமே, அவ்வளோதானா? அரிசி என்னாச்சு? விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த மலைவாழ் மக்கள் சாலையிலேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி மட்டுமில்ல, 3200 ரூபாய் பணத்தையும் திரும்ப கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சு போராடினாங்க. அப்படி போடு, சூப்பர்ல. என்னாச்சு அப்புறம்? அப்புறமா கோட்டாட்சியரும் காக்கி அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியா பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. எல்லாம் கரெக்டாக திரும்ப கிடைச்சதா? பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியை விட கூடுதலா 100 கிலோ சேர்த்தே கொடுத்திருக்காங்க. செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்கள் அங்க வந்திருந்ததால 3200 ரூபாய் பணத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை. ஆனா மக்கள் மட்டும் விடுறதா இல்லை. கடைசியா காக்கி உயரதிகாரி ஒருத்தர் அந்த பணத்தை கொடுக்கறதா உறுதியளிச்சதும் பிரச்சனை முடிஞ்சது. பத்திரிகையாளர்கள் போனதும் பணத்தை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கும்போது யோசிச்சிருக்கணும். ரைட்டு, கிளம்பலாமா ரோபோ? கிளம்பலாம் விக்ரம். மேலும் பல தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.